வெங்காயம் பூண்டு சட்னிக்கு வெங்காயம் பூண்டு வத்தல் புளி உப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பாதி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 எண்ணெய் நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வத்தலை வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வறுத்து வெளியில் எடுத்துட்டு இப்போ 100 கிராம் வெங்காயத்தை போட்டுட்டு 50 கிராம் பூண்டையும் போட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், இந்த அளவு வதங்கின பிறகு இப்போ புளியை பிச்சு போட்டுக்கோங்க. அரை லெமன் சைஸ் புளி திரும்பவும் நல்லா வதங்கிடட்டும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஆற வச்சு ஜாரில் வத்தல் போட்டிருக்கோம், அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் 80% அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம 80% அரைச்சி கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. மீதம் உள்ள பாதி எண்ணெயை இப்போ ஊற்றிக்கிட்டு கடுகு 2 சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வத்தல் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளவே தான், நமக்கு வெங்காயம் பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.